ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். இது கேரளா ஜாக்பாட் டிவி, உங்களுடைய வெற்றிக்கான சேனல். தினந்தோறும் நம்ம சேனலில் கண்டிப்பாக ஒரு வெற்றி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி நம்ம சேனலில் இருக்குது. கார்னியா ப்ளஸ் 518 இன்றைக்கி என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42-54. நேற்று ரிசல்ட் வந்தீங்கன்னா 90-20. 90-20க்கு நம்ம கொடுத்த கணிப்பில் இன்றைக்கி ரிசல்ட்டில் என்ன மாதிரி போர்டில் பாஸ் ஆகிருக்கு, நம்ம எந்த போர்டுக்கு கரெக்டாக கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம், என்ன போர்டு பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் தெளிவாக இந்த இடத்துல உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் என்னோடய கணிப்பு படி இன்றைக்கி அந்த கெஸ்ஸிங் ஒரு அருமையான கெஸ்ஸிங், ஒரு அருமையான வெற்றியும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கார்னியா ப்ளஸ் நம்ம கொடுத்ததில் 3 போர்டு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு, ஒரு போர்டு மட்டும் மிஸ்ஸு. அது எந்த போர்டு என்னங்கிறத பார்த்துட்டு நாளைக்கு நிர்மல் 376 19ஆம் தேதி நாளைக்குரிய கெஸ்ஸிங்க்கு டேரெக்டாக நம்ம போயிடலாம். கார்னியா ப்ளஸ் 518 இன்றைக்கி ரிசல்ட் 42-54. அதுக்கு நம்ம நாளைக்கு என்ன மாதிரி கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம். நிர்மல் 376 நாளைக்கு 19ஆம் தேதி, அதுக்குரிய கெஸ்ஸிங் நம்ம பார்ப்போம். வாங்க நண்பர்களே, எப்படி நாளைக்கு கணிப்புகள் நிலவரங்கள் எப்படி இருக்குது, 4 டிஜிட்டில் என்ன மாதிரி நம்பர், ஏபிசி என்ன மாதிரி நம்பர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மென்மேலும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். நிர்மல் 376 எப்படி கணிப்பு நிலவரம் எப்படி இருக்குது, வாங்க நண்பர்களே பார்ப்போம். கார்னியா ப்ளஸ் 518 இன்றைக்கி 18ஆம் தேதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 42-54. அதுக்கு நம்ம கொடுத்த கணிப்பில் ஆல் போர்டில் 8-3-7 நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். ஆனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எந்த நம்பருமே பாஸ் ஆகலை. ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு 8-3-7 ரிசல்ட்டு கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ்ஸிங்கில் இருந்துச்சு. பட்டு கணிப்பில் 254 இன்றைக்கி ரிசல்ட். ஏ போர்டில் நம்ம கொடுத்ததில் 2 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 அப்படிங்கிறது இங்கே, ஆனால் 5 நம்ம கொடுக்கல. நம்ம கெஸ்ஸிங்கில் ஏசி டேரெக்டாக 24 அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 42-54க்கு நம்ம கொடுத்த கணிப்பில் ஏ போர்டில் 2ம் சி போர்டில் 4 பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம இங்கே ஏபிசியில் 274ன்னு கொடுத்துருந்தேன். ஆனால் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 254. இன்றைக்கி ரிசல்ட் 254. அதை 5 இங்கே 7க்கு பதிலாக 5 கொடுத்துருந்தேன்னா 3 போர்டும் ஒரு அருமையான வெற்றி கொடுத்துருப்பேன். நம்ம கொடுத்த கணிப்பில் ரிசல்ட் 42-54, நான் கொடுத்தது 42-34 நண்பர்கள். ஜஸ்ட் ஒரு நம்பர் நான் கொடுத்தது 42-34. இங்கே இருக்குது பாருங்கள், 42 4 டிஜிட்டுக்கு நம்ம நேற்று கணிப்புக்கு இந்த 9க்கு நான் 9 4 6 அப்படிங்கிறது 3 நம்பர் நம்ம கெஸ்ஸிங்கில் எடுத்துருந்தோம். இன்றைக்கி ரிசல்ட்டில் 42-54 42-54க்கு நம்ம கொடுத்த கணிப்பில் நான் 42-74 இல்லை 42-34 கணிப்பு படி பார்த்தா 42-54. ஜஸ்ட்டு ஒரே ஒரு போர்டு பி போர்டு மட்டும்தான் மிஸ் ஆகிருக்கு. அதர்வைஸ் எல்லாமே மற்றபடி என்னோடய கணிப்பில் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குன்னு தான் சொல்லுவேன். டபுள் நம்பர்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் டபுள் நம்பர் நம்மளுக்கு இன்றைக்கி வாய்ப்பாக வரல. இருந்தாலும் ஏசி நம்ம 24 அப்படிங்கிறது டேரெக்டாக கொடுத்துருந்தோம். ஏசி போர்டில் போட்டு வெற்றி அடைஞ்ச என்னோடய நண்பர்கள் அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏபிசியை பொறுத்த வரைக்கும் 254 நம்ம 274 கொடுத்துருந்தோம், 234 கொடுத்துருந்தோம். பக்கத்தில் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இருந்தாலும் பரவாயில்ல. நாளைக்கு நிர்மல் 376 அருமையான கெஸ்ஸிங் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு 4 போட்டு ஃபுல் வெட்டிங் கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறத சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன க்ளூ இருக்குது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக நான் சொல்கிற விஷயங்கள் புரியும். நான் 42-54 இன்றைக்கி கார்னியா ப்ளஸ் நம்மளோட கணிப்பில் ஏசி 24 அப்படிங்கிறதும் ஏபிசி பாக்ஸில் நம்ம போட்டு கொடுத்த நம்பர்ஸில் ஜஸ்ட் ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகிருக்கு. 4 டிஜிட் 42-34 நம்ம கொடுத்துருந்தோம். ரிசல்ட் 42-54, ஒரு போர்டு மட்டும் மிஸ் ஆகிருக்கு. கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. அடுத்தது நாளைக்கு நிர்மல் 376 கண்டிப்பாக ஒரு வெற்றியோட ஒரு 4 போர்டு கண்டிப்பாக வின்னிங் ஆகும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. அதனால் மறக்காமல் பாருங்கள். நம்ம லைவ்லேயும் கொடுத்துருந்தோம். லைவில் கொடுத்ததில் நம்ம கணிப்பில் கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஆனாலும் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் செட் ஆகிடுச்சு. நிர்மல் 376 நாளைக்கு என்னப்பா கெஸ்ஸிங் அப்படின்னு கேட்குறீங்களா? க்ளூ சொல்கிறேன்னு சொன்னேன். பவர் நம்பர் தான் நண்பர்களே க்ளூ. பவர் நம்பர் தான் க்ளூவே. அதனால் பவர் நம்பரை எடுத்து ப்ளே பண்ணுங்கள். இதுதான் நான் கொடுக்கக்கூடிய சுருக்கமாக நான் சொன்னால். பவர் நம்பர் விட்டுறாதீங்க. நாளைக்கு அதுதான் உங்களுக்கு ஈஸியாக போர்டில் உட்காரும். சரிங்களா? ஏபிசியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரிசல்ட் 42-54க்கு 42-54 நம்ம கொடுத்த கணிப்பில் 2-5-4
இந்த 2, 5, 4க்கு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் என்ன நண்பர்களே, ஏ போர்டில் 2க்கு 0, 9, 7 அப்படின்னு கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கா அப்படிங்கிற பாருங்கள். ரிசல்ட்டில் 3 நாளாக வரிசையாக 0, 0, 2ன்னு வருது. அதனால் நாளைக்கு 0வும் வரலாம், நாளைக்கு 9 வரலாம், நாளைக்கு 7 வரலாங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10% கூட உபயோகமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கார்னியா ப்ளஸுக்கு நிர்மல் டைரக்ட் ஷார்ட்டாக பவர் நம்பர் தான் டைரெக்டாக இருக்குது. அதில் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகலை. அதனால் நீங்கள் டைரெக்டாக பவர் நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதமே 4ஆம் தேதி கார்னியா ப்ளஸ் 2107க்கு 2க்கு 4, 1க்கு 9, 0க்கு 3, 7க்கு 6ன்னு வச்சாங்க. 3 நம்பர் பவரில் டைரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. ஒரே ஒரு நம்பர் தான் கூட்டல் கழித்தல். அப்படி கணக்குப்படி வச்சால் கூட 4க்கு நாளைக்கு 4 வந்து இறங்கினாலும் இறங்கலாம் சி போர்டில். ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கணிப்பில் 4க்கு 3 இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை 4க்கு 7, 4க்கு 9 இது டேரக்ட் பவரில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிங்க. அதே மாதிரி 5க்கு 8, 5க்கு 0, 5க்கு 2 பவரில் இருக்கான்னு பாருங்கள். 2க்கு 0, 9, 7 பவரில் இருக்கா அப்படின்ற பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு சி போர்டில் மட்டும் கூட்டல் கழித்தல் மெத்தடில் இன்றைக்கி ரிசல்ட் 4க்கு நாளைக்கு 3 கூட வரலாம். ஒருவேளை இந்த 4க்கு 4 கூட இறங்கலாம். அதனால் உங்கள் கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் என்னோடய கணிப்பில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, 0 இருக்குது, 7 இருக்குது, 9 இருக்குது. ஆல் போர்டு 0, 7, 9. அதே மாதிரி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற போர்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0, 9, 8 ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் என்ன மாதிரி நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரிசல்ட்டு நாளைக்கு பவர் நம்பரில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது 3 போர்டு பவர் நம்பரில் வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு பவர் நம்பராக தான் வரும். 4 போர்டுமே பவர் நம்பராக தான் வரும். ஆனால் ஒரு வேளை அவன் கூட்டல் கழித்தலில் வச்சா கூட 4க்கு 3 இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நம்ம இன்றைக்கி ரிசல்ட் வந்து 42, 54 4 டிஜிட்டில் அந்த 4க்கு 6, 1, 0 அப்படிங்கிறது என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி கெஸ்ஸிங் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். 4க்கு 6, 1, 0 அப்படிங்கிறது என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. நாளைக்கு டபுள் நம்பர்ஸ் இருக்காப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக இருக்குது நண்பர்களே. நாளைக்கு வந்து டபுள் நம்பர்ஸுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் மறந்துடாதீங்க. டபுள் நம்பரும் 0வும் நான் விட போகிறதே இல்லை. ஏன் அப்படின்னா கூடிய விரைவில் 100 அப்படிங்கிற ரிசல்ட் மாதிரி நான் இங்கே கொடுத்துருக்க பாருங்கள். 007, 003 இந்த மாதிரி கூட ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள். சரிங்களா? போர்டு அப்படி தான் இருக்குது. கூடிய விரைவில் அந்த ரிசல்ட் வரும். ஆனால் அது நிர்மலுக்கு வருமா, கார்னியாவுக்கு வருமா, அக்ஷயாவுக்கு வருமானு தெரியாது. கூடிய சீக்கிரம் அப்படியே ரேண்டமாக வின்வினுக்கு வந்த 100 ரிசல்ட் வந்து இந்த கார்னியாக்கோ அக்ஷயாக்கோ இந்த வின்வின், அதாவது 22ஆம் தேதி வின்வின் 766வது ட்ராக்குள்ளே வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கன்ஃபார்மாக இருக்குது நண்பர்களே. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபியை பொறுத்த வரைக்கும் நிர்மல் நாளைக்கு 376 ஏபி 0078 92 98 72 அப்படிங்கிறது என்னோட கெஸ்ஸிங்கில் இருக்குது. அடுத்தது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வேளை 2க்கு 6 கூட வரலாம். அப்படி இல்லைனா 2க்கு 2 கூட வரலாம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதனால் அதையும் நம்ம வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏ போர்டில் 6, 2 அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். ஏசி 69, 23, 99, 99, 93, 77 கெஸ்ஸிங்கில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். பிசியை பொறுத்த வரைக்கும் 83, 07, 29, 04, 24 உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கான்னு பாருங்கள். ஏபிசி 003, 983, 787, 923, 789 உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கா? ட்ரை பண்ணி பாருங்கள். 610 இன்றைக்கி ரிசல்ட் 42, 54 இந்த 4 டிஜிட்டில் 4க்கு 610 அப்படிங்கிறது என்னோடய கணிப்பில் இருக்குது. 60, 83, 19, 23, 07, 07, 69, 29, 10, 03 உங்கள் கணிப்பில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு இந்த நம்பர்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரி பாக்ஸில் உங்களுக்கு போடணும், உங்களுக்கு எந்த மாதிரி கெஸ்ஸிங்கில் இருக்குது, நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் உங்கள் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் பாக்ஸில் போட்டு ட்ரை பண்ணாலும் பார்க்கலாம் நண்பர்களே. அப்படி இல்லைனா ஏபிஎஸ்சிபிசி நான் தனியாக ப்ளே பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால ஒரு போர்டுக்கு 3 செட்டு தாராளமாக அடித்து தூக்குங்க. அடுத்தது ஏபிசியை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே வந்து வர 6 செட்டு கொடுத்துருக்கேன். இந்த 6 செட்டில் உங்களுக்கு எந்த மாதிரி கணிப்புகள் இருக்குது, உங்களோட கெஸ்ஸிங்கில் எந்த மாதிரி மேட்ச் ஆகுது, இந்த நம்பர்ஸ்லாம் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுனாலும் பாருங்கள். 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். 4க்கு 610 உங்கள் கணிப்பில் இருக்கட்டும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏபிசி ரிசல்ட்டுக்கு கண்டிப்பாக பவர் நம்பர் நாளைக்கு உண்டு. அது மட்டும் ஸ்ட்ராங்காக தரேன். அதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்கள். பவர் சார்ட்டில் எப்படி இந்த நம்பர்ஸ் வருது அப்படிங்கிறத பாருங்கள். ஏபிசி நம்ம கெஸ்ஸிங் கொடுக்குறதுல விஷயமே கிடையாது. போர்டில் உட்காரதா டைரெக்டாங்கிறது தான் விஷயம். இருந்தாலும் ஒரு போர்டுக்கு அப்படிங்கிறது 3 நம்பர் கணிப்பில் எடுத்தால் தான் நண்பர்களே கண்டிப்பாக நம்மளால் வெற்றி பெற முடியும்.
ஒரே நம்பர் தான் அப்படின்னா அதுக்கு நம்ம பேசாமல் அங்கேயே போய் உட்காந்துக்கலாம் லாட்ரி இதுலேயே. ஏன் அப்படின்னா கணிப்பில் கெஸ்ஸிங்னு 4 நம்பர் ஒரு செட், ஒரு போர்டுக்கு 3 செட்டு இருந்தால் தான் அந்த கெஸ்ஸிங் வந்து நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆகும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பில் இருக்குது. கன்ஃபார்ம் நம்பராக கொடுத்துட்டா கன்ஃபார்ம் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு ஆப்ஷனாக ஒரு நம்பர் கொடுக்கறது தான் ஒரு புத்திசாலித்தனம். கன்ஃபார்மாக நாளைக்கு 2க்கு 0 மட்டும்தான்ப்பா வரும், 5க்கு வந்து 8க்கு மட்டும்தான் வரும், 4க்கு வந்து 3 மட்டும் தான், 0 மட்டும் ட்ரை பண்ணி நம்ம லாஸ் பண்ண விரும்பலை. விட்டதை பிடிக்கிறாலும் அடுத்தது ஒரு போர்டு ட்ரை பண்ணால் தான் விட்ட காசு பிடிக்கும். விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு டாபிக் வரும். அப்படி இருந்தாலுமே ஒரு ஆப்ஷனலாக ஒரு போர்டுக்கு 3 நம்பர் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு கெஸ்ஸிங்க்குன்னு ஒரு ஐடியா ஒன்று வரும். ஏன் கணிப்பு 0வாக இருக்கலாம், உங்கள் கணிப்பு 9ஆக இருக்கலாம். அப்போ பி போர்டில் ஒரு 8 உங்கள் கணிப்பில் இருக்குன்னா 0 8 ஏபியில் ட்ரை பண்ணால் கூட நம்மளுக்கு லாஸ் ஆகாது. அதை மாதிரி தான் ஒரு கான்செப்ட் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். கன்ஃபார்மாக ஒரே ஒரு போர்டு தான் ஏபிசி 083 அப்படின்னு கொடுக்கறதுக்கு முடியும். ஆனால் லாஸ் தான் ஆகும். அதனால் ஒரு போர்டுக்கு 3 நம்பர் அப்படிங்கிறது கணிப்பில் எடுத்தால் தான் ஓரளவுக்கு உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் கரெக்டாக மேட்ச் ஆகும் நண்பர்களே, சரிங்களா? அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கணிப்பில் எந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நிர்மல் 376 நாளைக்கு 2 மணி லைவில் திரும்ப இதில் எது சூப்பர் ஸ்ட்ராங்கான நம்பர் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது வரைக்கும் கேரளா ஜாக்பாட் டிவியை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தினந்தோறும் வெற்றி நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். ஆனால் போர்டில் கண்டிப்பாக அந்த நம்பர் உட்காரணும், அதுதான் மெயினான விஷயம். ஆல் போர்டு அப்படிங்கிறது ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயமே இல்லை நண்பர்களே. ஏபிசி இந்த போர்டில் உட்கார்ற நம்பர் தான் மெயினான பிளேவே. இந்த போர்டில் வந்து உட்கார்ற நம்பர் தான் வந்து கணிப்புலேயே முக்கியமான கணிப்பு. ஸோ அதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஆல் போர்டில் சும்மா ஒரு 4 நம்பர் அடிச்சு விட்டால் இந்த இன்றைக்கி பாருங்கள் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் 3 போர்டுமே உட்காரல, ஆனால் ஏசி டேரெக்டாக இங்கே வந்து உட்காந்துச்சு. அப்படிங்கும்போது ஆல் போர்டை விட ஏபிசியில் நம்மளுக்கு போர்டு எப்படி உட்காந்து கணிப்புகளில் வெட்டி தருதோ அதுதான் ஒரு உண்மையான கணிப்பு. அதனால் நம்ம அந்த கணிப்புகளை கரெக்டாக கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. அதனால் நம்ம சேனலை லைக் பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. நிர்மல் 376 நாளைக்கு அருமையான வெற்றி காத்திருக்கு. உங்களுக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ரிசல்ட் 4254 பவர் நம்பரில் கணிப்பு வச்சு எடுத்திங்கன்னா இந்த நம்பர் ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி பவர் நம்பரை விட்டுறாதீங்க, நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வீடியோஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு அருமையான வெற்றியோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி 2 மணிக்கு லைவில் இதெல்லாம் ஒரு முக்கியமான நம்பராக ஒரு 2 செட்டு நாளைக்கு தரேன். ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? அது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வீடியோஸை பாருங்கள். நன்றி, வணக்கம்.